கோயமுத்தூர் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் சொல்றாங்க. தொழில் வளர்ச்சியை பெருக்கிற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அந்த முதலாளியை சந்திக்க முடியாது. எங்க ஊர்ல தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரத்துல ஒரு சின்ன பிரச்சனை இல்ல ஒரு காதல் பிரச்சனைனா அங்கிருந்து தப்பிச்சு ஓடியாடி எப்படியாவது திருப்பூருக்கு போனா பொழைச்சுக்கலாம்னு என்னுடைய சித்தப்பனும் பெரியப்பனும் ஓடியாந்தான். அதனாலதான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கார இந்த ஊர்ல அதிகமா இருக்கிறான். திருப்பூருக்கு போனா எப்படியும் பிழைத்துக் கொள்ளலாம் என்று இருந்த நிலை மாறி இன்னைக்கு 70 விழுக்காடு வடக்கன் மாவட்டமாக திருப்பூர் மாறிவிட்டது. இது யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? தொழில் இல்ல, தமிழ் முதலாளிகள் அத்தனை பேரும் போயிட்டான். ஏன்? அது வந்து அத்தியாவசிய பட்டியலிருந்து பஞ்சு எடுத்துட்டாங்க. பஞ்சு அத்தியாவசியம், வேற எதுனா அத்தியாவசியம்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை 3 தேவை. ஆனா அதுல உடையை தயாரிக்க பயன்படுத்துற பஞ்சு அத்தியாவசியம் கிடையாது. வேற எது அத்தியாவசியம்? அதானி அம்பானி தான் அத்தியாவசியம். சந்திராயனும் மங்கள்யானும் அத்தியாவசியம். வேற எது அத்தியாவசியம்? அந்த பஞ்சை அத்தியாவசிய பட்டியலிருந்து நீக்கியதுனால இன்னைக்கு பஞ்சு பதுக்கப்பட்டது. பஞ்சு பதுக்கப்பட்டதுனால விலை ஏறியது, நூல் விலை ஏறியது. நூல் விலை ஏறியதுனால நம்ம ஆள் வாங்க முடியாம என்ன பண்றான்? நைலான் நூல்களை, இந்த பாலித்தீன் நூல்களை எங்கிருந்து கொண்டு வரான்? வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வரான். அதுல ஒரு முதலாளி கூட தமிழ் முதலாளி கிடையாது. எங்களுக்கு வேலை திருநெல்வேலிக்காரனுக்கும், தூத்துக்குடிக்காரனுக்கும், சிவகங்கைக்காரனுக்கும், ராமநாதபுரத்துக்காரனுக்கும் வேலை கொடுத்த திருப்பூர் முதலாளிகள், கொங்கு முதலாளிகள் இன்னைக்கு என்ன பண்ற? தொழிலை விட்டு வெளியேறிட்டான். இதுக்கு காரணம் யாரு? இந்த கேடிப்பய மோடியும் இந்த திமுக அதிமுக இருவரும் கட்சிகளும் நாட்டை நாசமாக்கிட்டு மீண்டும் ஓட்டு பிச்சை கேட்டு திமுக அலைந்து கொண்டிருக்கிறது, அதிமுக அலைந்து கொண்டிருக்கிறது. வெக்கம் இல்லாம நாடு வளருதுன்னு சொல்றாங்க. நாடு வளருதுன்னு திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25,000 சிறு குறு முதலாளிகள் தொழிலை விட்டு வெளியேறி இன்னைக்கு என்ன பண்றான்? ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான், ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கான், கூலிகளாக வேலை பார்த்துட்டு முதலாளி அவர் தான் சொல்றான். ஒரு ஆளுக்கு போன போட்டு என்ன பண்ணிங்க வர எப்படி போயிட்டு இருக்கு? மயிர்ல போவோம், மோடி ஆச்சிக்கிட்டு இருக்காரு, எங்கிட்டு போறது பணியின் வியாபாரம் ஒண்ணும் இல்லைன்றாரு. எங்க அண்ணன் சீமான் தான் சொன்னாரு, முன்னாடி எல்லாம் இந்த குடுகுடுப்புக்காரங்க வருவாங்க ஊருக்குள்ள, பார்த்துருப்பீங்க. நல்ல காலம் பிறக்குது, ஆத்தா மகராசி உன் வீட்டுக்கு மருமக வர போற, நல்ல காலம் பிறக்குது. உன் மகன் வெளிநாடு போக போற, நல்ல காலம் பிறக்குது. உன் வீடு கட்ட போற, நல்ல காலம் பிறக்குமா. இப்ப எங்கேயாவது பாத்துக்கலா? இந்த குடுகுடுப்புக்காரன் எவனுமே பார்க்க முடியல. எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? எப்படா வருவான்? குடுகுடுப்புக்காரங்க தெரிஞ்சிச்சு மோடி ஆட்சியில் நல்லது நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு வரமாட்டான். அதுவும் திமுக இங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது எப்படி வருவான்? குடுகுடுப்புக்காரன் வந்தா குடுகுடுப்புக்காரன் கையில குடுகுடுப்பையே புடிங்கிட்டு போயிருவாங்க திமுக கட்சிக்காரனுங்க. அப்புறம் எப்படி வருவான்? அப்போ இதுக்கு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது. அந்த மாற்று அரசியலை தான், மாற்று பொருளாதாரத்தை தான் நாம் தமிழக கட்சி முன்வைக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழில் அதிபராக கூடிய பில்கேட்ஸ் சொல்றாரு. பில்கேட்ஸ் மிகப்பெரிய தொழில் அதிபர். அவர் தென்னாப்பிரிக்காவுடைய மக்களுடைய அந்த ஏழ்மனையை பார்த்துட்டு 1,00,000 கோழி குஞ்சுகளை வாங்கி கொடுக்கிறான்.